அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா அது இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் என்ன தான் நடக்குது, ஸோ இதோட உண்மை நிலவரம் என்ன, ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ரிசல்ட் வந்து வருமா வராதா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். இன்று வந்த முக்கிய டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து வந்த ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று முதல் செலக்ட் ஆகிருக்கிற அனைவருக்கும் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இன்று முதல் வெளியாகும் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆகிருக்கிற அனைவருக்கும் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும் அனுப்பப்படும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குறுஞ்செய்தி நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. விலாவாரியாக அதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எந்தெந்த மாவட்டத்திற்கு முதல்ல வெளியாக போகுது, யாருக்கு இந்த ரேஷன் கடை வேலை விண்ணப்பத்தில் முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க, ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த வேலையானது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க, விற்பனையாளருக்கு விற்பனையாளருக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இருக்கணும், கட்டுனர் போஸ்டிங்க்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த வேலையானது நமக்கு கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ இதற்கான முழுமையான அப்டேட்டும் கூட இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வருமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கணுமா, ஸோ அதை பற்றின முழுமையான தகவல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியாக இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட பிடிஎஃப் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிடிஎஃப் மெரிட் லிஸ்ட், ஓகேங்களா. ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் போஸ்டிங்க்கு வந்து எதுக்கு எவ்வளோ மார்க், உங்களுடைய நேர்காணலுக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும், கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு போஸ்டிங்க்கும், அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளவு இருக்கணும், ஸோ இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், ஸோ பார்ட் டைம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், ஸோ ஆள் சேர்க்குற வேலை இல்லாமல் இருந்தால் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்டை பேஸ் பண்ணி சேல் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் மீட்டிங் பார்க்கணும், மீட்டிங் பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இல்லாமல் ஜென்யூனான ஒரு கம்ஃபர்டபுளான ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஃபோனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கணும். மினிமம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டெய்லியும் வேலை இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம், அதிகபட்சம் அரை மணி நேரம் தான் வேலையே இருக்கும். ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு நீங்கள் அப்போவே காசு வாங்கிக்கலாம். மினிமம் ஒரு 500ரூவாலேருந்து 1000 வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிறத பொறுத்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், சரிங்களா. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணிட்டு பண்ணுங்க, யாரும் கால் பண்ணாதீங்க, சரிங்களா. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான்.
ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம என்ன அப்டேட் ஏது என்னன்றதை தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் போஸ்டிங்க்கும் கட்டுனர் போஸ்டிங்க்கும் ரிசல்ட் வருமா வராதா, அதற்கான நேர்காணல் இன்னும் வரைக்கும் முடியாம இருக்குதா முடிஞ்சதா, அதோட உண்மை ரியாலிட்டி நிலவரம் என்னன்றதை தெளிவா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 38 மாவட்டத்துக்கும் நேர்காணலானது ஜனவரி, ஓகேங்களா? ஸோ ஜனவரி பிப்ரவரி 15ஆம் தேதி அன்றே சிறப்பாக அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணலானது நடத்தி முடிச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ ஏன் பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி இன்னுமே ரிசல்ட் வெளியிடாம இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில டெக்னிக்கல் இஷ்யூனாலையும் தான் இவ்வளோ நாள் டிலே ஆகுது. அது மட்டும் இல்லாம நமக்கு மொத்த 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து 3200 வேகன்சி கொடுத்திருந்தாங்க. இந்த வெறும் 3200 வேகன்சிக்கு கிட்டத்தட்ட 5,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. வெறும் 3000 வேகன்சி. ஸோ இந்த 3000 பேரோட மெரிட் லிஸ்ட்டுமே அவங்களுடைய இறுதி லிஸ்ட்டுமே வந்து ரெடி பண்ணுறதுன்றது சாத்தியமே கிடையாது. அதுவுமே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலேயே ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு மேன் பவர் கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே கம்ப்யூட்டரில் கொடுத்து தான் இது எல்லாமே நமக்கு வந்து இது எல்லாமே மெரிட் லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட அதோட ரியாலிட்டி என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க. தற்போதைய நிலவரம் அதுதான். ஓகேங்களா? உண்மை நிலவரம் அதுதான். ஸோ இன்னும் வந்து ஒரு சில தினங்கள்லயோ ஒரு சில வாரங்கள்லயோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட் வெளியிடப்படும். இன்னைக்கான அப்டேட் இதுதான். கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் அப்டேட்டுமே இதுதான். சரிங்களா? ஸோ அதற்கு முன்பாகவே யார் யாருக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு அது மொபைல் நம்பரும் ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ், அதாவது அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவாங்க. அந்த குறுஞ்செய்தியில என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்டிங்க்கு மென்ஷன் பண்ணி, இந்த மாதிரி நீங்க விற்பனையாளர் போஸ்டிங்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. நீங்க செலக்ட் ஆகியிருக்கீங்க. ஸோ மீண்டும் நீங்க வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதாவது ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னென்ன மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் கொண்டு வரணும் நீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த எஸ்எம்எஸ்லயும் மெயிலையுமே. சரிங்களா? ஸோ ஒருவேளை நான் வந்து மொபைல் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து மெயில் ஐடி தொலைஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ காணாம போச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்க வீட்டுக்கே அட்ரஸ், உங்க வீட்டு அட்ரஸ், அதாவது அப்ளை பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கே, அவங்கவுங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வந்துடும். இது டிஆர்பியோட முக்கிய தகவல், மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த ரேஷன் வேலைக்கும் சரி, கட்டுனர் போஸ்டிங்கும் சரி, விற்பனையாளர் போஸ்டிங்கும் சரி, என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா இந்த வேலையானது நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மினிமம் இந்த 90% இருக்கணும் இந்த ரேஷன் வேலையை நீங்க வாங்குறதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ரேஷன் வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட 5,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு காம்படிஷன் அதிகம். சரிங்களா? ஸோ காம்படிஷன் அதிகமா இருக்கும் இடத்துல நம்ம மார்க் அதிகமா இருந்தாதான், நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் அதிகமா இருந்தாதான் நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் 90% மேல எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அது வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த ரேஷன் வேலைக்கான நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, இந்த வேலை எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ ஏன்னா வந்து இந்த வேலை எல்லாமே காசு கொடுத்து வாங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அப்டேட்டை எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா பிரதர் அதுலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதோட ரியாலிட்டி நான் வந்து உடைச்சி சொல்றேன். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துல 50 வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த வேகன்சில கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 30 வேகன்சிக்கு மேல காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. மீதி இருக்கிற 20 வேகன்சி மட்டும் தான் இந்த டாப் மார்க் வரவங்க, டாப் மெரிட் ஆகுறவங்க, இந்த மாதிரி வரவங்க எல்லாமே, அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட்ல வரவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. காசு கொடுத்தும் வாங்குவதும் இந்த வேலைக்கு உண்மைதான். ஸோ அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, நேர்மையான முறையில் போடுவதும் உண்மைதான். ஓகேங்களா? என்ன பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட் கொடுத்திருக்கிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல முக்கியமான அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.